Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து முழுக்க என் ஆபீஸ் பத்தி தான். ஒன் ஆஃப் த ஃபாலோவர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்க ஆபீஸ் எப்படி இருக்கும் ப்ரோ, கொஞ்சம் காமிக்கலாமா அப்படின்னு. என்னோட ஆபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. 2 ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூம் இந்த ரூம், ரெண்டாவது ரூம் அடுத்த ரூம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது போக ஒரு பால்கனி இருக்கு. நான் இப்பதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ என் ஆபீஸ் வந்து எப்படி நான் அரேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதே சமயத்துல வந்து என் பால்கனி எப்படி ரெடி பண்ண போறேன்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிக்க போறேன். கொஞ்சம் ஏதாவது வேல்யூபிளா ரெடி பண்ணணும் தான் நான் எப்பயுமே ஆசைப்படுவேன். ஏதாவது கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம போய் பார்க்கலாம். சோ இதுதான் என்னோட ஆபீஸோட என்ட்ரன்ஸ். உங்களுக்கு எல்லாரும் காமிக்க போறேன். சோ என் ஆபீஸ்ல என்டர் ஆனோட ஃபர்ஸ்ட் ஒரு மிரர் தான் இருக்கும் எப்பயுமே. சோ நம்ம அப்படியே போயிடலாம். சோ நீங்க எல்லாருமே பார்க்கலாம் என் ஆபீஸ. இதுதான் என்னோட எடிட்டிங் ரூம். அந்த இடத்துல வந்து ஒரு மிரர் இருக்கும். இது வந்து எங்களோட எடிட்டிங் டேபிள். இது வந்து நான் ரீசைக்கிள் சேர், இது நாங்க ரெடி பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வால் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த ரூம்ல மட்டுமே ஒரு 5 வால் டிசைன்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஸ்டாச்சு வந்து எங்க அப்பாட்ட இருந்து வாங்கினேன். இது எங்களோட ட்ரைபாட்ஸ் அண்ட் அது வந்து எங்களோட பாக்ஸிங் பேக் வந்து இந்த ரூம்ல மாத்திரம் தான் நான் பிளான் போட்டு அதுதான் மேல கூக்கலாம் மாத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே இன்னொரு வால் டிசைன் காமிக்க போறேன். இது வந்து இன்டர்லிங்க் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த ரூம்குள்ள போலாம். உண்மையிலே பயங்கர கணக்கொடுக்காம இருக்கு. இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. ஸோ அதுதான் சிலம்பம். எனக்கு சிலம்பம்னா ரொம்ப ஆசை கத்துக்கணும் அப்படின்னு. எல்லாமே குப்பையா தான் இருக்கு. நான் இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணி ஆரம்பிக்கணும். அந்த கிட்டார் வந்து என்னோட கசின். இது ஹீஸ் எ கிட்டாரிஸ்ட். கிட்டார்னாலே அவர் பயங்கர பைத்தியமா இருப்பாரு. அரேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து எங்க ஐப்பா. இது வந்து இந்த கிரீன் ஸ்கிரீனுக்காக போட்டோ ஷூட்டுக்காக நாங்கள் வாங்கினது. அது வாங்கி இன்னோட ஒரு தெரிஞ்சு ஒரு 5 to 6 years இருக்கும். இதுதான் மெயினான ஏரியா. ஸோ இதுதான் பால்கனிக்கு போறது. ஸோ பால்கனி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போறேன். நம்ம போலாம். இன்னொரு விஷயம் வந்து எப்பயுமே எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, என்னோட ஒர்க் வந்து நானே தான் பண்ணுவேன் எப்பயுமே. சோ உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, உங்களால அது முடியும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். யாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. சோ நம்ம போய் பார்க்கலாம் இப்ப எப்படி நான் பண்ண போறேன் அப்படின்னு.
ஸோ ஒரு வழியா பெயிண்டிங்கும் முடிஞ்சிருச்சு. நாங்க ஆஃபீஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஒரு சின்ன வாக் ரூம் மாதிரி உங்களுக்கு காமிக்க போறோம். எப்படி நாங்க பெயிண்ட் பண்ணிருக்கோம், எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், எப்படி ஃபைனல் அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு. நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு வழியா பாக்ஸிங் பேக் நாங்க மாட்டிட்டோம். நீங்க பார்க்கலாம், ஒரு ஹூக் மாட்டி அதுல பாக்ஸிங் பேக் மாட்டோம். எங்க எடிட்டிங் டேபிள் எனக்கு பாத்தீங்கன்னா சேர், அது வந்து 1970s குரிய டேப் ரெக்கார்டர் எஃப்எம் இது. ஸோ புக்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டா நம்ம அடுத்த ரூம்ல போய் பார்ப்போம். ஸோ நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுதான் என்னோட பாக்ஸிங் பால். ஸோ எங்களுக்கு அடுத்து ஏதாவது ஒர்க்னா எப்பயுமே நாங்கள் அதில் தான் நோட் பண்ணி வைப்போம். ஸோ நம்ம இப்போ வெளியே போய் பார்ப்போம். இந்த 2 சேருமே நாங்கள் அவுட்டோர் சிட் அவுட்டுக்காக வச்சிருக்கோம். நான் ஸ்கேட்டிங் பண்ணி இன்னையோட 1 இயர் ஆயிடுச்சு. அடுத்து 1 இயருக்கு அப்புறம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, பட் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. வீக்லி அட்லீஸ்ட் ட்வைஸ் கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் ஒன்று வரும். உங்க எல்லாருக்குமே ஆஃபீஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய், நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.